Hi friends, good morning. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான டேவாக தான் வந்து ஸ்டார்ட் ஆனது. ஸோ காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் கிளம்பி பீச்சுக்கு வந்து போயாச்சு. ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வரலாம். ஏன்னா நிறைய போட் வந்து 4 மணிக்கு இல்லைன்னா மொதல் நாள் நைட் அந்த மாதிரிலாம் வந்து போகும். ஸோ ஓரளவுக்கு கடல் மீனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வாங்க போயாச்சு. அதுவும் அப்படியே ஒரு சன்ரைஸ் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக இருந்தது வந்து பார்க்கறதுக்கு. அந்த சவுண்டு எப்போதுமே சரி, இந்த பீச்சு யானை ஆடுறது பார்க்குறது இதெல்லாம் வந்து எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் அழுக்காது. ஸோ அதனால தான் இதை வந்து நான் கேப்சர் பண்ணேன். நிறைய மீன் இருக்கும். இந்த மீன் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நிறையா மீன், அந்த நண்டு அதெல்லாம் வந்து இருக்கும். நாங்கள் வாங்குற வரைக்கும் பசங்க வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்களும் அந்த சன்ரைஸ் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்துட்டு நல்ல மீனாக வந்து வாங்கியாச்சு. எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி ரொம்ப பிளாக்காக பெருசாக இருந்தது அந்த மாதிரிலாம் மீனை பார்த்தா வாங்கவே மாட்டேன். ஓரளவுக்கு நல்லா பார்க்கவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் எனக்கு சமைக்கிறப்ப அது ஓகேவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் இந்த மாதிரி ஒரு பார்ட் வந்து என்னோடய விலாகில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ரீசன், நிறைய நம்மளோட வீடியோ வந்து பார்க்குறவங்க இன்டீரியர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சில நாள் நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கு லிங்க்கு கேட்பாங்க, பாப்பா போடுற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து லிங்க்கு கேட்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து இது அமேசானில் நான் இப்போ ரீசெண்டாக வந்து வாங்கியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வார்ட்ரோப் ரெஃப்ரெஷர் சேல் வேறு வந்து போயிட்டுருக்கு. பாப்பாவுக்கு வாங்கின இந்த ட்ரெஸ்லாம் வந்து ஒரு 350-400 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்து வாங்கிட்டு வந்தோடனே அவளுமே வீட்டில் இருக்கவே அதை வந்து வச்சு பார்த்தோன்னா சைஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. மெட்டீரியலுமே வந்து நல்லா இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அல்டிமேட் பிராண்ட்ஸில் வந்து சேல்ஸ் வந்து 12th 17th டிசம்பர் வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு. இன்னொன்று 50-80% வந்து 1500 டாப் பிராண்ட்ஸில் வந்து டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து 3 lakh ப்ளஸ் ஸ்டைல்ஸில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நான் என்னோட ஜீன் போடுறதுக்காக ஒரு ஷார்ட் டாப் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். 3/4 ஸ்லீவில் சூப்பர் காட்டனில். இதுவுமே வந்து நான் இன்னைக்கு காமிக்கிறது எல்லாமே 500 and below தான் வந்து வாங்கியிருந்தேன். இன்னும் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட போகிறது கிடையாது. இன்னொன்று இந்த டாப்பு பற்றி கேட்டிருந்தீங்க. இதுவுமே நான் லாஸ்ட் டைம் வந்து வாங்கியிருந்தது தான். நான் வேணும்னா லிங்க் வந்து கொடுக்குறேன். 450 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தேன். காட்டன் சூப்பர் காட்டனில் இருந்தது. இந்த இயரிங் வந்து என்னோட எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து மேட்ச் பண்ணி போடுற மாதிரி ஒரு ப்ரௌன்ஸ் கலரில் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலுமே ஓரளவுக்கு காமனான இயரிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளாக் கலரில் ஒரு 3/4 டாப் மாதிரி வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் மேக்ஸ் பிராண்டில். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 500 அந்த ரேஞ்சில் இருக்கிறது தான். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா சைஸ் மட்டும் XXL வந்து வாங்கிட்டேன். எனக்கு XLே வந்து போதுமானது. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் நான் இப்போ வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அது இல்லாமல் பாப்பாக்கான சில நெக் ஐட்டம்ஸ், நீங்களே இப்போ வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நெக் பீசஸ்லாம் கூட சில பிராண்டடில் அமேசானில் நீங்கள் ரிட்டர்ன் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷனே வராது. அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியில் இருக்கும். இந்த ஒரு பேர்ல் செட்டு கொஞ்சம் காமனாக இருக்கும். நம்ம ஒரு பட்டுப்பாவாடைக்கும் போட்டுக்கலாம், ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்கியிருந்தேன். இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. ஏன்னா சில நாள் நம்ம ரொம்ப இன்றைக்கி நாளை நம்ம வேஸ்ட் பண்ணுறோமா அந்த மாதிரி இருக்கும். சில நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். என்னோட சிங்கர் சீவிங் மிஷின் வந்து ரொம்ப நாளாகவே ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு நான் ஆன்லைன்லலாம் சில டெக்னீஷியன்ஸ் வந்து பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறமா நியர்பையில் வந்து ஒரு போர்டில் பார்த்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணேன். ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னப்போ நான் நம்பவே இல்லை. ஆனால் நிஜமாக பொறுமையாக அதில் இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நல்லா ஃபுல்லுமே அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணாங்க. இன்னொன்று வந்து அவங்க கிட்ட நிறைய அவங்க வந்து பக்கத்தில் நாங்கள் இருக்கிற பக்கத்தில் ஒரு வில்லேஜில் வந்து இந்த மாதிரி நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே ஓகே இந்த மாதிரி மக்கள்கிட்ட பேசுகிறப்ப நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். எனக்கு அதனால் நிறைய வெண்ணெய் வந்து எங்கே கிடைக்கும், நல்ல காய்கறி, எனக்கு நெல் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்க கிட்ட பேசுகிறப்போ ஒரு 1 hour வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த மீனை வந்து வறுத்துட்டு குழம்பும் வந்து வச்சாச்சு. நண்டு வந்து வாங்கியிருந்தேன். நண்டு வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து செஞ்சுட்டேன். வாங்கிட்டு வந்தோடனே அன்னைக்கே வந்து செஞ்சாச்சு. ஏன்னா வந்து நண்டெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நல்லா இருக்காது. பட் மீன் குழம்பு வந்து வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்றப்பையோ இல்லை காலையில் வச்சு மத்தியானம் சாப்பிட்றப்பையோ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து ஒரு 2 நாள் நான் வந்து சேர்த்து எடுத்த வீடியோ. ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மிஷின் சரியில்லாமல்
ஒரு மாதிரி பெரிய பெரிய நைட்டி போட்டுக்கிறது, அதோட லென்த் அதிகமான நைட்டி போட்டுக்கிறது, அப்படி வந்து போயிட்டே இருந்தது. சரி மிஷின் சரியான உடனே நம்மளும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தச்சு பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த மிஷின் வாங்கினதுலேருந்தே எனக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும். அந்த தையல் ரொம்ப நெருக்கமாக விழும், இல்லைன்னா ரொம்ப தூரமாக விழும். ஆக்சுவலாக சரியாக அதை வந்து செட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. இப்போ அவங்க பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு புது மிஷின் மாதிரி வந்து இருந்தது. அப்படியே அம்மா கிட்ட வந்து ஃபோனும் பேசிட்டு நான் என்னோட நைட்டி எதெல்லாம் யோசிச்சு வச்சுக்கிட்டேன். அதாவது ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் அந்த மாதிரி கூட தச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மிஷின் என்ன படுத்தின பாடில் வந்து பார்த்திங்கன்னா இது வேண்டவே வேண்டாம், நம்ம டேபிள் டாப் மாதிரி மிஷின்ஸ் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறமா தான் வந்து இல்லை இந்த மாதிரி மிஷின்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது, நீங்கள் ப்ராப்பராக ஆயிலெலாம் போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இது வாங்கினதுலேருந்து ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணவும் இல்லை, ஒரு 7 வருஷம் மாதிரி ஆகுது வாங்கி. ஆனால் அப்பப்போ மட்டும் ஏதாவது அதோட போராடி எப்படியோ வந்து தச்சு இந்த டாப்பை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிப்பேன். ஸோ அந்த 2 ட்ரெஸ்ஸை மட்டும் தச்சுட்டு அதை வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மிஷின் வந்து ரன்னிங்லேயே இருக்கிறப்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு டேபிள் ரன்னரில் நம்மளோட கிச்சன் ஷெல்ஃப்க்கெலாம் வந்து போடுற மாதிரி ஒரு ஷீட் வந்து வாங்கியிருந்தேன். இது ஒரு வால்பேப்பர் மாதிரி வந்து இருந்தது. இது இன்னும் போடணும், அதுக்கு ப்ராப்பராக அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். அது கொஞ்சம் பெரிய வேலை அப்படிங்கிறதுனால அதை மட்டும் எடுத்து என்னோட கண் முன்னாடி வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா அது நம்ம பார்க்குற இடத்துல வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணணும், கரெக்டாக வந்து அதை போடணும், அந்த ஒரு வேலை வந்து நமக்கு பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கேழ்வரகு கூழ் அதை வந்து முதல் நாளே கிண்டி தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதில் இப்போ தயிர் ஊற்றி ஒரு கிளாஸ் வந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து களியாவுமே மீன் குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும், பட் எனக்கு அது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூழை குடிச்சிட்டு கொஞ்சம் வந்து இந்த வாட்டர் பேம்புக்கெல்லாம் தண்ணி ஊற்றாமே வச்சுருந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கிச்சனில் க்ளீனிங், பேசிக்கான க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த டே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய வேலைகளை, நிறைய பெண்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தா மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. ஸோ நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலைகளை தனியாகவே செஞ்சு பழக்கப்பட்டுட்டேன். ஆனால் தனியாக வேலை செய்கிறவங்க கடைசி வரைக்கும் தனியாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அவங்களுக்கு வந்து யாராவது நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி தானாக வந்தெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அது நான் ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இப்போ ஹஸ்பண்ட்லாம் இன்றைக்கி அது வீக்கெண்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த 2 நாள் மட்டும்தான் ஃப்ரீ. பட் இருந்தாலும் பேசிக்கிட்டே பண்ணுற மாதிரி சில வேலைகளை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவே எனக்கு இப்போ தான் வந்து வந்திருக்கு. அதுவும் ரொம்ப சின்ன சின்ன ஒர்க்கு, அது கூட இவ்வளோ நாள் கொடுக்காம எல்லாத்தையும் நானே பார்த்துட்டு இருந்தேன். பட் அவங்க மேலே தப்பு கிடையாது, ஏன்னா நம்ம கொடுத்தாதானே செய்வாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ஓவர்லோடடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லாத வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் எவ்வளோ வருஷம் வேலை பார்த்துட்டே இருந்தாலும் நான் வந்து பண்ணவான்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கிறது நீங்கள் ரியலைஸ் பண்ணி ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேடினீங்கன்னா மட்டும்தான் அது வந்து கிடைக்கும். நீங்கள் இதில் எத்தனை பேர் வந்து நீங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க, எத்தனை பேர் கொஞ்சோண்டு வேலையை வந்து ஹஸ்பண்டை தள்ளி விட்டுருவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் கூட வந்து படித்தேன். வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க அவங்க சாகிற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து போயிடுவாங்க. ஆனால் வேலை வாங்க தெரிஞ்சவங்க தான் அவங்களோட லைஃப்லேயே இருக்கட்டும், கரியரில் எல்லாத்துலேயுமே அடுத்த லெவலுக்கு வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படித்தேன். அப்போ தான் நான் வந்து நம்ம வந்து இப்படி இருக்கோமோ, நம்ம வந்து வேலை வாங்க கூட ஆக்சுவலாக இப்போ ஒரு மெய்டு வராங்க அப்படின்னா கூட எனக்கு வந்து அவங்கள வேலை வாங்க வந்து தெரியாது. ஓரளவுக்கு அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு அலுப்புப்பட்டுட்டு நானே வந்து அதை செஞ்சுடுவேன். இது என்ன சின்ன விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து பே பண்ணுறோம். அவங்களுக்கு எவ்வளோ வேலை கொடுக்கணுமோ அதை வந்து கொடுக்கலாம், அதில் வந்து தப்பு இல்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டாங்க அப்படின்னாக்கா வந்து விட்டுடலாம். என்ன வேலை எப்படி இருந்தாலும் நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் ரீசெண்டாக ஆயுர்வேத ஆயில் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அது ஒரு 4-5 டேஸாக வந்து போட்டுட்ருக்கேன். அவ்வளோ நல்லா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஷாப்பில் வாங்கி வந்து யூஸ் பண்ணேன். ஆனால் இப்போ நானே செஞ்சதை வந்து பண்ணுறப்ப அதோட டென்சிட்டி நல்லாயிருக்கு, ஸ்கின் சூப்பர் க்ளோவாக இருக்குது. எப்போதுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இல்லைன்னா ட்ரை ஆனதுன்னா சீக்கிரமாக அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், ரொம்ப ஒரு மாதிரி தெரிவிங்க. என்னோட அந்த செல்ஃப் கேர் எல்லாமே வந்து முடிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூல்லேருந்தெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கஞ்சி வந்து போட்டு குடிச்சிடலாம். ஒரு காஃபி அப்படிங்கிறது வந்து குடித்தாதான் எனர்ஜி கிடைச்சா மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். பட் அதை வந்து டெய்லியும் 2 வேளையெல்லாம் குடிக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு போடுற கஞ்சியே வந்து நானும் வந்து குடிச்சிடுறது. இப்படி தான் என்னோட டே வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்தது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து காமிச்சிருந்தால அந்த லிங்க் எல்லாம் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஞ்சி மிக்ஸுமே
நான் வந்து ரீசெண்டாக போட்டிருக்கேன். ஒரு ஹார்லிக்ஸ் மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி கஞ்சா மிக்ஸ் பண்ணியும் குடிப்பேன். இன்னொன்று நம்ம பால்லேயே போட்டு 2 ஆத்தியுமே வந்து குடிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நைஸாக வந்து அரைச்சிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த லம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பவுடரை போட்டு இது வந்து அந்த வெள்ளை பாகு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வச்சோம் அப்படின்னாக்கா கஞ்சியில் அந்த கட்டி வரவே வராது. வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோவோட லிங்க் வேணாலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சில ப்ராடக்ட்டுகளுக்கெல்லாம் நான் வந்து பெய்டு ப்ரமோஷன் போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா யூடியூப்பில் அப்போ தான் வந்து அந்த லிங்க் வந்து அக்செப்ட் ஆகுது. அதனால தானே தவிர மற்றபடி இல்லை. இன்னொன்று எல்லா ப்ராடக்ட்டுமே நான் என்னோட ஓன் மணி போட்டு வந்து வாங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இப்போ வந்து கிரியேட் பண்ணதுனால தான் அந்த பெய்டு ப்ரமோஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.